ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணலாமா? ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. முஸ்லீம் பிரியாணி தூக்கி சாப்பிட்றோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா பிரியாணி எப்படி புகழ்கிறேன்னு தானே பார்க்கிங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்களே புகழ்வீங்க, அப்படி இருக்கும் பிரியாணி. செஞ்சு பாருங்கள். நாம் எல்லாருமே பிரியாணியில் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாலே பிரியாணி சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலே பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ப்ரேயர் பண்ணிட்டு செய்யுங்க. முஸ்லீம் பிரியாணி ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக வருது தெரியுமா? ஏன்னா அவங்க கடவுளை எப்படியுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் பிரியாணி செய்வாங்க. அதனால தான் அவங்க பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டே செய்யுங்க. இது உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு தான் எப்போயுமே பிரியாணி செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா எப்போயாவது ஒரு டைம் தான் வீட்டில் பிரியாணி செய்கிறாங்கனால அது நல்லா இருக்கணும், எல்லோரும் மனசார சாப்பிட்ணும், வயிறும் நிறையணுங்காண்டி தான் நான் எப்போயுமே ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவேன். சரி, அதனால தான் நான் எப்போயுமே ப்ரேயர் பண்ணிட்டு சமைப்பேன். நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு சமைங்க. அந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானது நீங்கள் வச்சுருக்க பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பல்லாரியை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பல்லாரியை போட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் கலரில் வரணும். அப்படியே நல்லா கொஞ்சம் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் பல்லாரி. அந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நம்ம வீட்டில் அரைச்சது தான். நல்லா வதக்கி விட்டு அதோட வாடை போன விட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளியோட தொளி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளியோட தொளி நல்லா பிரிஞ்சு விட்டுது அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட்டை அரை பாக்கெட்டு அதையும் போட்டுக்கோங்க. சாரி, நான் அந்த வீடியோ அதை காட்ட மறந்துட்டேன். ஆனால் நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயிர் நாங்கள் 2 பேர் சமைக்கிறனால கம்மியாக போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேர் சமைக்கிறோம் அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. தயிர் போட்டு விட்டு அது நல்லா வாடெல்லாம் போன விட்டு கொத்தமல்லி, புதினா ரொம்பவே பிரியாணிக்கு முக்கியம். அப்போ தான் மணமாக இருக்கும். ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோடைய பிரியாணி பொடி அதையும் சேர்த்து போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் சிம்மில் வைக்கணும்னா பொடி போட்ட உடனே சட்டியில் பிடிக்கும், அதனால தான் சிம்மில் வைக்க சொல்கிறேன். பக்கத்துலேயே தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க. பொடி போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சிக்கன் எப்போயுமே பிரியாணியில் போடுறதுக்கு முன்னாடி அதுலேயும் தனியாக நம்ம சில்லி சிக்கனுக்கு எப்படி என்னெல்லாம் சேர்த்து ஊற வைப்போமோ அதே மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி அதையுமே நான் ஊற வச்சுருவேன். ஊற வச்சு தான் நான் பிரியாணியில் போடுவேன். அதே மாதிரி நம்ம போடுற ரைஸுமே கரெக்டாக